அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது. இன்றைக்கி 2 விதமான சிறப்புகள் இருக்குது. என்னென்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 6ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நமக்கு வளர்பிறை ஏகாதசி திதியும் இருக்குது. அதுவும் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோகினி ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை வாழ்க்கையில் உண்டாக்குவதற்கு ஒரு அற்புதமான நாளாகவே கருதப்படுது. இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். குறிப்பாக இந்த வளர்பிறை ஏகாதசியானது வெள்ளிக்கிழமை நாளில், அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கே பெருமாள் வழிபாடு சிரத்தையோடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாள் சக்தி வாய்ந்தது. அடுத்ததாக இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 666 அப்படிங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதம் 6ஆம் தேதி. இங்கே நமக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்தது ஜூன் மாதம் அப்படிங்கிறதே 6வது மாதம். அடுத்ததாக இது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிரனுக்கு உரிய நாள். அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அதுவும் கரெக்டாக சுக்கிர வழிபாட்டிற்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே இந்த 6 சேர்க்கை வந்திருக்கிறது இன்னும் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனுடைய அருட்பார்வை இருந்தாலே போதும், நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கை நமக்கு அமையும். ஏற்கனவே இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு 5 வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க. குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், கையில் ஒன்று எழுத வேண்டிய ஒரு பரிகாரம், அடுத்தது இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சர்க்கரையை வச்சு ஒரு பரிகாரம், அடுத்தது சர்க்கரை டப்பால் ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைத்து வைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணவரவுக்குண்டான பரிகாரம், அடுத்ததாக சரியாக 6 மணி 6 நிமிடங்கள் அல்லது 6 மணியிலிருந்து 6 மணி 59 நிமிடங்கள் இதுக்கிடையே உள்ள நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்த ஒரு பரிகாரம்னு போட்டிருப்பேன். டைம் கிடைக்கும்போது பாருங்கள். வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பண விஷயத்திற்கு உண்டான பரிகாரம் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்திற்கு அதிபதி அப்படின்னே சொல்லலாம். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இவர் தான். அதனால் நம்ம இப்போ பணம் சேரணுன்னாலும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். கணவன் மனைவி நல்லா அந்யோன்யமாக இருக்கணுன்னாலும் இதே மெத்தடையை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6 மணி 6 நிமிடங்களில் இருந்து 6 மணி 7 நிமிடங்கள், அதாவது அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை செய்யலாம். அல்லது 6 மணியிலிருந்து 6 மணி 59 நிமிடம், அந்த 59 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அப்படி அந்த 2 நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இரவு 12 மணிக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் இதை செஞ்சு பலனடையலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தேவைப்படுது. அடுத்தது குடிக்கக்கூடிய தண்ணீர் தேவைப்படுது. இந்த தண்ணீரானது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி கொண்டது. மேலும் இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்ணாடி டம்ளர் வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுத்துக்கிறது விசேஷம். அதனால் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க. கண்ணாடியோ பீங்கானோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சில்வரோ அல்லது பிளாஸ்டிக்கோ பயன்படுத்துங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணி கொண்டு போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த தண்ணீரையே நீங்கள் வச்சு கூட இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். ஒரு டம்ளரில் தண்ணீர் அல்லது ஒரு பாட்டிலில் தண்ணீர் எடுத்துகிட்டு இந்த பேனாவையும் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் எந்த விதமான டென்ஷனையும் உங்கள் மனசில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா மனசு சஞ்சலமாக இருக்குது அப்படிங்கும்போது நாம் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. அதனால தான் நான் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க, கைகளை தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கோங்க, தலையில் அந்த சூட்டை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு ரிலாக்ஸேஷனுக்கு உண்டான வழிகள் எல்லாம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங்,
கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் முன்னாடி அந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனா எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த பேனாவை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிக்குவோம் இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் வந்து ஒரு முக்கோணம் வந்து போடுங்க, ட்ரையாங்கிள் வந்து போடுங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ முக்கோணத்துக்கு நடுவில் உங்களுக்கு என்ன தேவை, இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் லவ்னு கூட வந்து எழுதிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை பணம் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல மணி அப்படின்னு எழுதுங்க, இல்லைனா பணம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்போ இந்த முக்கோணத்துக்கு 3 கார்னர் இருக்குது இல்லையா, இந்த 3 கார்னர்லேயும் நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு போடுங்க. ஒரு பக்கம் வந்து சுக்கிரனுக்கு உரிய அந்த 24 நம்பர் சொன்ன பாருங்க, அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த கார்னரில் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கார்னரில் நீங்கள் ஃபெகு சிம்பல் சொல்லுவேன் இல்லையா, இது வீனஸோட தொடர்புடையது, அதாவது சுக்கரனோட தொடர்புடையது, மணி அட்ராக்ஷனுக்கு உதவக்கூடியது. இதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பணம்னு எழுதியிருக்கோம். 3 கார்னர்லேயும் ஒன்றில் வந்து சுக்கரனுக்குரிய நம்பர், இன்னொன்றில் சுக்கரனுக்குரிய சிம்பல், அடுத்தது மணி அஃபர்மேஷனில் வீனஸோட சுக்கரனோட தொடர்புடைய இந்த சிம்பல். இதை 3ஐயும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க. அடுத்ததாக இப்போ அந்த தண்ணி வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவையும் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் 6 முறை வந்து சொல்லுங்கள். அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். வீனஸ் அபண்டன்ஸ் பவர் ஆன், வீனஸ் அபண்டன்ஸ் பவர் ஆன், வீனஸ் அபண்டன்ஸ் பவர் ஆன். இதுதான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா. இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 6 தடவை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க. இப்போ பாட்டிலில் வச்சுருக்கிறவங்க அந்த தண்ணீரை இன்றைய நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது இந்த வீனஸ் அபண்டன்ஸ் பவரான் அப்படிங்கிறத சொல்லிட்டு குடிக்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஆனால் அதிகப்படியான பணவரவு வந்து கொடுக்கும். அவசியம் இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.